சேலத்தில் ரயில் பயணிகளிடம் நகை பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கொள்ளையன் கைது செய்யப்பட்டுள்ளான். அவனிடமிருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 57 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கோவை ரயில்வே கோட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக ரயில் பயணிகளிடம் திருட்டு மற்றும் நகை பறிப்பு சம்பவங்கள் நடந்து வந்தன. இது தொடர்பாக போத்தனூர், திருப்பூர், கோவை உள்ளிட்ட காவல் நிலையங்களில் ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த சம்பவம் குறித்து ரயில்வே காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் ஹொசூர் ரயில் நிலையத்தில் சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் அவர் சிவகங்கையை சேர்ந்த மகாலிங்கம் என்பதும், ரயில் பயணிகளிடம் நகை பறிப்பு, திருட்டு போன்ற செயல்களில் அவர் ஈடுபட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் அளித்த தகவலின் பேரில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 57 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. எங்களோட தொடர் வண்டியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திருட்டுகள் போயிட்டு இருக்குது. பேக் லிஃப்டிங், ஸ்நாச்சிங்கு அந்த மாதிரி சொல்லி நிறையா களவு போயிட்டு இருக்குது சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் கிடைச்சி நாங்கள் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் டீம் ஃபார்ம் பண்ணோம். கோயம்புத்தூர் இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ், சேலம் இன்ஸ்பெக்டர் மணிகண்டன், ஜோலாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் செல்லதுரை மற்றும் அவர்களோட டீம், அவங்க டீமில் நாங்கள் பல இடங்களை விசாரித்து கண்டுபிடிச்சதில் இன்னைக்கு காலை தகவல் பேரில் ஒசூரில் நாங்கள் இந்த அக்யூஸ்ட மகாலிங்கம் அப்படின்னு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மகாலிங்கத்தை கண்டுபிடிச்சோம். மேலும் இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா இன்னும் தகவலில் இன்னும் மேலும் பல விதமான அக்யூஸ்டுகளை நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக கிடைச்சி நாங்கள் ரெக்கவரி பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம். கைது செய்யப்பட்ட மகாலிங்கத்தின் மீது திருச்சி, திண்டுக்கல், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.